மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் வீட்டில் ஷார்ட் ஃபிஷ் வளர்க்குறேன். ஷார்ட் ஃபிஷ் மட்டும் இல்லை, நிறைய மீன் வளர்க்குறேன். இந்த வீடியோவில் என் ஷார்ட் ஃபிஷ் பற்றி சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செட்டப் பண்ணலாம். இந்த தண்ணிக்கான வந்து நான் கைநாங்கலேருந்து 5 ரூபாய்க்கு வாங்கி வந்தேன். உள்ள இருக்க ஷார்ட்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 40 ரூபாய். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செட்டப் பண்ணலாம். அப்புறம் இது அடுத்து யூஸ் பண்ண நம்ம வந்து 5 பீஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ண போறோம். அதுக்கு மீனெல்லாம் பிடிச்சி விட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட்டை மாட்டிட்டு எல்லாம் பயங்கர அக்ரெசிவ். ரெண்டு மாட்டிக்கிச்சு. ஒன்று தான் நினைக்கிறேன். ஒன்று வந்துச்சு பாருங்க, பயங்கரமாக துடிக்குதுங்க. டக்குன்னு பிடிச்சி இந்த பக்கெட்டில் விட்டணும். கொஞ்சம் நேரம் துடிச்சா தான் அது ஓ மை காட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனை பிடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பரன் ஷார்க் இல்லை, நார்மல் ஷார்க் தான். அதாவது சொல்ல போனால் பரன் ஷார்க்கில் ஒரு கிராஸ் பிரீட் மாதிரி மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக வளரும். நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து 3 ஷார்க்கும் கண்ணாடி தொட்டியில் விட்டு காமிக்கிறேன். நானே ஷார்க்கை கண்ணாடி தொட்டியில் விட்டு பார்த்து ரொம்ப நாள் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்ணாடி தொட்டியில் தான் விட்டேன். பயங்கரமாக ஜம்ப் ஆகுது ஷார்க். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ், டக்குன்னு வந்துடும். இப்போ இதை பிடிச்சிடலாமா? ஒன்று மாட்டிச்சு. இதான் ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து யாரும் கையில் பிடிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு 2 ஒயிட் ஷார்க் வச்சிருந்தேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது வந்து இதில் ஒரு ஷார்க் சைஸ் தான். இந்த ஷார்க் இதில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷார்க் சைஸ் தான். அதுவும் அதை நான் ஒரு வாட்டி தொட்டில் கீழே வந்து கையில் எடுத்து போட்டேன். கையில் எடுத்து போடும்போது கையிலே முள்ளு குத்திச்சு. ஸோ தயவு செய்து ஷார்க் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டில் பிடிங்க. இந்த நெட்டும் 40 ரூபா தான், அதே கடையில் தான் வாங்குறது. உங்களுக்கு இந்த கடையோட இடம் என்னன்னா மயிலாப்பூர் PS ஸ்கூல் எதிர்க்கே இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க, நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்லாம் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து போய்ட்டு நான் போய் தொட்டியை கழிட்டு வரேன். ஸோ மக்களே, அடுத்து நம்ம மாட்ட போகிற தொட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியில் வந்து கப்பீஸு மாலி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்து 70% ஆஃப் வாட்டர் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. நான் நேற்று அப்படி தான் 2 தொட்டிலையும் பண்ணேன். சுத்தமாக நல்லாவே இல்லை. இப்போ நம்ம இந்த தொட்டி எடுத்து கீழே வைக்கலாம். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே பக்கெட்டில் தான் ஷார்க்கையும் பிடிச்சி விட போகிறோம். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்து வந்துட்டேன். நீங்கள் கேட்கலாம், என்னடா ஷார்க்கோட இதை மீனை விட போறியான்னு கேட்கலாம். தொட்டி க்ளீனிங்க்கு மட்டும் விட போகிறேன். நீங்கள் கேட்கலாம் அது சாப்பிட்றாதான்ட்டு. இந்த சைஸில் இருக்கும்போது ஷார்க் எதுவுமே மற்ற சின்ன மீனை சாப்பிடாது. பாருங்கள், இது வாய்க்குள்ளேயே போகாது, ஷார்க்கோட வாய்க்குள்ளேயே. ஸோ இந்த சைஸ்லலாம் போடலாம். ஒரு 3 months சைஸில் தான் எதுவும் போடக்கூடாது. அடுத்து ஜீப்ரா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. அது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ், கலர்ஃபுல்லாக இருக்கும், எப்போவுமே மேலேயே தான் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என் கூட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஐரா மீனோட கிராஸ் பிரீட் தான். ஸோ மாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் தான். அது மேக்ஸிமம் சைஸ் இல்லை. மாலி வந்து 6 months வரைக்கும் வளரும். இப்போ இந்த மாலி 2 ஃபீமேல் 1 மேல் விட்ருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு ஷார்க் நடுவில் போய் மாட்டிக்கிச்சு. ஒரே ஒரு மாலி மட்டும் வெளில வரவே மாட்டேங்குதே. வந்துச்சு அவனும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக ஷார்க்கை கண்ணாடி தொட்டியில் விட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்காக இருக்கும். நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது போட்டிங்கன்னா தொட்டி அழுக்காகவே இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஜீப்ரா வந்துச்சு. பா பயங்கரமாக குத்திக்குதுங்க ஷார்க்கு. இன்னும் ஒரே ஒரு மாலி இருக்கா. ஸோ இதில் இருக்க கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தது தான். சிப்பி மட்டும் நானே பீச்சில் போய் எடுத்துக்கினேன். ஸோ சிப்பி எடுக்க எல்லாம் மெரினா பீச் போங்க, நல்லா சிப்பி அங்கே நிறையா கிடைக்கும். மற்ற பீச்லலாம் போனீங்கன்னா நானே பார்த்தேன், மற்ற பீச்லலாம் உயிரோடு இருக்க ஷெல்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் மெரினா பீச்சில் வந்து நிறையா சிப்பி இருக்குது, கோன் கூட இருந்தது. ஆனால் நான் அப்போ ராத்திரி போனனால என்னால் சரியாக எடுக்க முடியல. இந்த லாஸ்ட் ஒரு மீன் மட்டும் ஆட்டம் கட்டுது, குஷ்டேன். ஸோ மாலியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பிங் ஃபிஷ் தான். அதை தயவுசெய்து பெரிய மாலியாக இருந்தால் கையிலே பிடிங்க, மாலி ஒன்றும் பண்ணாது.
அது கடிக்கிறதுல பல்லும் இல்லை. மாலி இஸ் ஸோ ஜாலி, பொறுமையானவன். சரி ஓகே, இப்போ நான் 2 தொட்டியும் கழுவுறேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் வாங்க. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி கழுவ வந்தாச்சு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான். நான் யூஸ் பண்ணுற சீக்ரெட் பொருள் வந்து இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இது அப்படியே கொட்டிடுறோம். இப்போ கேமராமேன் இல்லை, அதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல இப்படி கொட்டிடணும். ஒரு ஜக்கில் தண்ணி பிடிச்சிக்கணும். அதில் இந்த கட்டை சுற்றி எல்லாத்தையும் போடணும். அடுத்து இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணல. ஓகே, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை, ஜஸ்ட் விபூதி தான். விபூதியை லைட்டாக இப்படி தூவி விட்டு இங்கே லைட்டாக பூசி விட்டு எல்லாத்துலேயும் உள் பக்கம் 4 சைடும் வெளிப்பக்கம் 4 சைடும் நல்லா தூவி விடுங்க. நான் ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. உப்புதியில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட டங்கு இருக்குது. இந்த மாட்டோட டங்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் அவங்க வீட்டு வாசலில் வந்து அதை போடுவாங்க. மற்ற கெட்ட பாக்டீரியா எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. அதே இதான் நம்ம மீனுக்கும் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதுனால மீனுக்கு ஒரு கெட்ட பாக்டீரியா வராது. மீனுக்கு நிறைய வைரஸ் வரும் மனுஷங்களோட. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் யாரும் மீன் வாங்காதீங்க. என்கிட்டயே ஆல்ரெடி நிறைய மீன் செத்து போகுது. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விடணும். அந்த கேப்பில் நம்ம வந்து இதை போட்டு நல்லா இப்படி குளிக்கிறோம். அதுதான் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை இப்படி ஊற்றிச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்படி தொடக்கணும் 4 பக்கமும். இதனால் நமக்கு 2 நல்லது இருக்குது. ஒன்று தொட்டி ஷைனிங்கும் ஆகும், இன்னொன்று கெட்ட பாக்டீரியாவும் போகும். வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சுற்றி 4 பக்கமாக தேய்ச்சாச்சு. முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ட் முடியலாம். இந்த விபூதி 20 ரூபாய்க்கு 1 கிலோ பேக்கெட் வாங்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்க பாய்கரில் கேட்டால் கூட கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு பாய்கரில் தான் கேட்டு நான் வாங்கினேன். சரி, தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம போய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்க்கை விட்டு பார்க்கலாம். நம்ம ஷார்க்கை எனக்கே ஆர்வமாக இருக்குது. ஷார்க் எப்படி இருக்கும் சைட் வியூவில். ஃபஸ்ட்டு இந்த தொட்டியில் தான் ஷார்க் இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ட்ரம்மில் கப்பீஸ் வளர்க்குறேன். ட்ரம்மில் கப்பீஸு, மாலி, ஜீப்ரா எல்லாம் இருக்குது. அடுத்து என்ன ஃபிஷ் வாங்கலாம்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த விபூதியோட இது கொஞ்சம் லைட்டாக வரும் கிரேஷாக. அடுத்த வாட்டி இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ தயவுசெய்து வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து ஃபில்டர் வைக்க போகிறேன் டேங்குக்கு. ஃபில்டர் வச்சா தண்ணி அழுக்காகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபில்டர் வைக்கிறது மீனுங்களுக்கு ரொம்ப கெடுதலுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா ஈஸியான மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பாருங்கள், 2 டேங்கா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட இந்த விபூதிலாம் போடணும். தண்ணி கேனில் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டாம். தண்ணி கேன் மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் வேறு தண்ணி மட்டும் ஊற்றலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க கேம்பில் தண்ணிலாம் இங்கே ரொம்பிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு இவ்வளோ தேவையில்லை நமக்கு. ஷார்க்கு நம்ம கூட போகிறோம்ல, ஷார்க்கு குச்சிருமோன்னு எனக்கும் பயமாகவே இருக்குது. ஸோ வாங்க டேங்கை போய்ட்டு அங்கேயே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இதுக்கு என் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பு எதுவுமே எடுத்துக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப்பு கேட்டால் திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க வேலையில் இந்த வேலையை அவங்களால பார்க்க முடியாது. ஸோ தயவு செய்து பசங்களாம் இந்த வீடியோ பார்க்கும் பசங்களாம் நீங்களே செய்ய பாருங்கள். சரி ஓகே, தொட்டி வச்சுட்டு அடுத்து கட்ட பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படி வச்சு இங்கே தூங்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி
இது வந்து இப்படி ஊற்றும் தண்ணி தான் வேலையே இல்லை. ஷார்க்கு ஷார்க்கெல்லாம் எடுத்து வந்து தொட்டு பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் இஸ் ஹியர். எடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்க்கை கண்ணாடி தொட்டி தான் விட போகிறோம். ஓகே, நான் இது கண்ணாடி தொட்டி தண்ணி ஃபில் ஆகுறதுக்குள்ளே நான் என்னோடய மற்ற மீன்களை காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரம்மில் தான் நான் மற்ற மீன்களெல்லாம் வளர்க்குறேன். சரிதா, இதில் நம்மக்கிட்டே சில மீன் குட்டி கூட போட்டிருக்கு. குட்டி போட்டலாம் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். குட்டியும் காமிக்கிறேன் இருங்க. இதெல்லாம் நம்மக்கிட்டே ப்ரீடாகி வந்த குட்டிங்க தான். நம்ம கொஞ்ச நாள் சேல்ஸ் தான் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கடைக்கு வந்து எல்லாம் வாங்குங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கடை எங்கே இருக்குன்ட்டு அப்புறமா சொல்கிறேன். கடையை ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் குட்டிலாம் பெருசானோடனே கடையை ஓப்பன் பண்ணுற வேண்டிதான். சரி ஓகே, இதை எடுத்து இங்கே வச்சு நெட்டை வச்சுக்கிட்டு கண்ணாடி தொட்டி எடுத்து இங்கே வை. சரி வாங்க ஷார்க்கை பிடிச்சி விடலாம். எனக்கு ஃபோனாகவும் பிடிச்சி ஷார்க்கை விட முடியல, நான் ஃபோனை வச்சு பிடிச்சி. ஸோ மக்களே, ஷார்க்கை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தொட்டியில் விட்டுட்டோம். நம்ம ஷார்க்கு பாருங்கள் கண்ணாடி தொட்டியில் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. 3 ஷார்க்குமே நம்ம இவ்வளோ நாள் தண்ணி கேனில் வச்சுருக்கனால பார்க்க முடியல. இப்போ கண்ணாடி தொட்டியில் விட்டு பார்த்தா தான் நம்ம ஷார்க்கோட அழகே தெரியுது. லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி மண்டையிலலாம் ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஸோ 3 ஷார்க்கும் நல்ல சைஸ் தான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த தொட்டி சைஸ்க்கு ஆகிடும் நம்ம ஷார்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது ஷார்க்கோட மாலி ரொம்ப எகிரிச்சுங்க. அதை நான் காமிக்கிறது எங்கடா அந்த மாலி. ஸோ ஒரு மாலி கலர் கம்மியாக இருக்குல்ல, அந்த மாலி டொப்பு டொப்புன்னு இருக்குது. சரி ஓகே, ஷார்க்கு மறுபடியும் பிடிச்சி அதை விட்டுலாம் வாங்க. இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஒரு ஷார்க்கை பிடிச்சாச்சு. புஷ்ட்டு டப்புனு இப்போ இதில் விடணும். இட்ஸ் த மேட்டர். விட்டாச்சுங்க ஒன்று. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்துடுச்சு. இந்த ஷார்க் லைட்டாக பார்க்க ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, ஆனால் பிளாக் ஷார்க் தான். லைட் வச்சதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு. ஓகே, மூணு ஷார்க்கே விட்டாச்சு. இப்போ இது குதிக்கும் பாருங்க. அந்த மாலி எப்படி குதிச்சு தெரியுமாங்க இந்த மாலி. பாருங்க பாருங்க பாருங்க, குதிக்குது பாருங்க. செம்ம ஷாட்லாம் அடிக்குதுங்க. என்னங்க மீன் செத்து போயிடுச்சு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வலையிலேருந்து எடுத்தோன்னே டெட் ஆக் பண்ணுது. எவ்வளோ வேலை. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இதில் எந்த ஒரு அனிமலும் ஹார்ம் ஆகலை. அப்புறம் காப்பிரைட்ஸ் கொடுத்துடாதீங்க. நான் என்னங்க பண்ண போகிறேன், எனக்கு டைம் பாஸே இது ஒன்று தான். ஸோ ஜீப்ராவும் நல்லா ஜம்ப் ஆகும். நீங்கள் என்னென்ன மீன் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம 3 ஷார்க்குக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சுருக்க பேர் வந்து சொம்பு சுந்தரன், சின்ராசு, சுப்பிரமணி. 3த்தையும் பிடிச்சிருந்தா கமெண்டில் எஸ் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி நல்லா ரெடி ஆகிடுச்சு. போனால் மாலி லைட்டாக கையில் இது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கூட கையிலே வருது பார்த்தீங்களா. இது
பாருங்க ஜீப்ராலாம் கையில் எதோ பாருங்க, நான் கையை இப்படி வச்சுன்னு வைங்களேன் வந்து போய் விளாடும். பாருங்க ஜீப்ரால என் கையிலேயே வந்து தொடுத்து பாருங்க. ஸோ மீன் வளங்க, மான்ஸ்டர் ஃபிஷ் வளங்க. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன மீன் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு நிறையா குட்டி போட வைக்கணுமா மீனை, அப்போனா வாங்குங்க. இந்த மாதிரி எனக்கு மீன் அழகுக்கு தான் வளர்க்குறேன் அப்படின்றவங்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷே வாங்குது. ஏன்னா இந்த மாதிரி மீன்லாம் வெயில் காலத்தில் மட்டும் இல்லை நிறையா செத்து போகும். டேங்க் வச்சுட்டு ஃபைனல் வீடியோ போடலாம். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம் மீன்களெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் சரியாக இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை எடுத்தால் தெரியும். அதுதான் அந்த ப்ரௌன் கலர் ஷேடு கொஞ்சம் மறைக்கும். இப்படி ராஜா பகத் மதி கழுவிருக்கனா. சரி ஓகே, ஷார்க்கை பார்க்கலாம் வாங்க. ஓ திஸ் இஸ் அவர் ஷார்க். ஷார்க்கை பாருங்க, 3 இது சூப்பராக இருக்குது. ஓகே, இது பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் நிறையா ஃபிஷ்ஷுங்களை பற்றி வீடியோ வரும். நம்ம இந்த மாதிரி மீன்களில் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பபாய்.